நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். இப்போ என் பேர் என்சின். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து கருணா சார் தான். அவர் ஹெல்ப் பண்ணலாம் இந்த இன்ஜினியரிங் நான் படிச்சிருப்பேன்னு நினைக்க கூட பார்க்கல. அவரோட ஹெல்ப்பால் தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி நல்லா சொல்லிக்கிறேன். அவர் வந்து நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணி. நான் எம்பிஏ இப்போ படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப மணி பிரச்சனைனால படிக்காமல் இருந்தேன். இப்போ வந்து நேரு சார் மூலியமாக கருணா சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் மூலியமாக இப்போ எம்பிஏ படிச்சுட்ருக்கேன். எம்பிஏ படித்து நான் என்ன மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லிக்கிறேன். நான் ஏஆர்எம் காலேஜில் பிஇ ஐடி படிக்கிறேன். என்னுடைய பேர் எஸ் டேனியல் சேம். நான் தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு டேமில் வந்து தொப்பையாறு கேம்ப்லேருந்து வந்து படிக்கிறேன். எனக்கு வந்து கருணா சாரும் நேரு சாரும் உதவியால் கடவுளோட அருளால் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஏழைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என் பேர் கபிலன். நான் கும்படிக்குண்டி இளைஞர் விமானம் படிக்கிறேன். நான் வந்து சந்திரபுரி ஜெயின் காலேஜில் வந்து பிபிஏ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நேரு சார் மூலமாக ஹெல்ப் கிடச்சி கருணா சார் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணலன்னா நான் படிப்புக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஹெல்ப் பண்ணுறதால தான் நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். என் பேர் ஜெயசுராஜா. நான் வந்து கும்படிப்பண்டி முகாமில் வசிச்சு வருகிறேன். மீஞ்சூர் ஜெயின் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நேரு சார் மூலமாக வந்து கருணா சார் அவர் வந்து ஹெல்ப் பண்ணனால தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்றைய தினம் வந்து நடிகர் கருணாஸ் அவர்கள் மூலமாக அவர் ஏற்கனவே படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். 25 இன்ஜினியர், எம்எஸ், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி படிப்புகள் நிறைய பேர் படிப்பித்து கொண்டிருக்கார்கள். உயர்கல்விகள் அதில் வந்து கருணாஸ் அண்ணா வந்து 30 பேரை வந்து எங்களுக்கு உயர்கல்வி வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த மாணவர்களை கூப்பிட்டு தீபாவளி தினத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். அதனையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்று ஒவ்வொரு தரம் எங்கள் அகதிகளுக்கு உதவி புரிந்து உயர்கல்விக்கு உதவி புரிவதனால் நாம் பெரும் பயனை அடைய முடியும். நாம் கல்வியினால் தான் இந்த யுத்தங்களையும் இவ்வளவு இழப்புகளையும் சந்திக்க நேர்ந்தது. இதே கல்வியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம். 115 அகதி முகாம்களிலும் வாழக்கூடிய மக்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. நடிகர் கருணாஸ் அவர்கள் வழங்கும் உதவி போன்று நடிகர் சூர்யா அவர்கள் வழங்கி இருக்கின்றார். ஒரு எம்பிபிஎஸ், 4 இன்ஜினியரிங் மற்றும் வேறு பல படிப்புகளுக்கும் உதவி செய்திருக்கின்றார். நடிகர் சத்யராஜ் அண்ணன் பெருந்துணை புரிகின்றார். சூர்யா நடிகர் விஜய் அவர்கள் உதவி புரிகின்றார். மற்றும் கனிமொழி மேடம் அவங்க பெரிய உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு எம்பிபிஎஸ் சீட் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி புரிந்திருக்கார்கள். அப்படி திருமாவளவன் அண்ணன் எம்பி அவர்களும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார். சத்யபாமா கல்லூரியில் வந்து 3 எம்மி சீட் வாங்கி தந்திருக்காங்க கிரேசி அவர்கள். அந்த கல்லூரியில் முழுமையாக இலவசமாக பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த கல்லூரிக்கும் இதன் மூலம் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஹாஸ்டலில் இருந்து தங்குற வசதியிலிருந்து உணவு அத்தனையும். அதே போல் ஏஆர்எம் காலேஜ் அவர்களும் வந்து கருணாஸ் நண்பர் தான். அவரும் வந்து முழுமையான உதவி. அதே போன்று எஸ்ஆர்எம்ல நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ், 4 இன்ஜினியர்ஸ் முழுமையான இலவசத்தோட கல்வி பயின்று வருகின்றோம். அதை விட முக்கியமான செய்தி, நமது ஈழத்தில் நடந்த யுத்தங்களாலும் பல பிரச்சனைகளின் காரணத்தாலும் பலரும் வந்து பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வந்து மனநலம் குன்றியோர் அதிகமாக இருக்கின்றோம். ஊனமுற்றோர், யுத்த காலங்களில் காயப்பட்டு ஊனமுற்றோர் அதிகமாக இருக்கின்றோம். அதைவிட ஆதரவற்ற முதியோர் பலரும் இருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் இதுவரை காலமும் யாரிடமும் நாங்கள் உதவி கேட்டதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஆனால் முதல் தடவையாக கருணாஸ் அண்ணன் வந்து இதை பார்த்து எங்கள் நிலைமையை பார்த்து அவராக முன் வந்து திண்டுக்கல்லில் வந்து 1 ஏக்கர் நிலம் வழங்கி இருக்கின்றார். இதில் வந்து முதல் கட்டமாக வந்து 100 பேரை நாங்கள் வைத்து பராமரிக்க இருக்கின்றோம். இதை வந்து கனிமொழி அக்கா அவர்கள்தான் வந்து அடிக்கல் நாட்டு விழா செய்ய இருக்கின்றார்கள். இந்த இதுக்கான பில்டிங் இதுகள் கட்டுவதற்கு உங்களிடமிருந்து பெரும் உதவியாகத்தான் எதிர்பார்க்கின்றோம்.
உங்களால் முடிந்த உதவியை வழங்குமாறு. நாங்கள் இதுவரை இந்த நிறுவனம் துவங்கி இதுவரை ஒருவர்கிட்ட கூட நன்கொடை என்று நாம் வாங்கினது கிடையாது. அந்தந்த கல்லூரிகள்கிட்ட நாங்கள் போய் பேசி அந்தந்த கல்லூரிகளிலே நீங்கள் வந்து அந்த மாணவர்களுடைய பணத்தை கட்டுவதற்கு போல தான் ஏற்பாடுகள் வழங்கி வருகின்றோம். எமது நிறுவனத்துக்கு அக்கௌண்டே கிடையாது. நமது சேவை தான் முழுமையாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் மனம் திறந்து எங்களுக்கு உதவி செய்ய அனைவரும் முன்வாருங்கள்.